வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். வாங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் ஃபேமஸாக இருக்கிற ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் இதை கிழங்கு ரொட்டின்னு சொல்லுவோம். சரி வாங்க, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மைதாமா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய். கறி வைக்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கை அவிச்சு தோல் உரித்து எடுத்துருக்கிறேன். வெங்காயம் வந்து சின்னதாக இருக்கிற 2, அதே பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். 150 கிராம் அளவுக்கு கோவா, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இறைச்சி சரக்குத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். இதோட கொஞ்சமாக ஃப்ரோசன் கருவேப்பிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் 1/2 கிலோ மைதா மாவை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளலாம். இப்போ இதோட தண்ணியை சேர்த்து நாங்கள் சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இதுக்கு நாங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இந்த மாவே நாங்கள் பார்த்திங்கன்னா ரோல் செய்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை மாவு காயாமல் நாங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ மாவெல்லாம் ரெடி ஆகிட்டு இனிமேல் ஒரு மூடி போட்டு நாங்கள் மூடி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இது ரொம்ப நேரம் எங்களுக்கு ஊற வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கறி செய்கிற அளவுக்கு இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இதே டைமில் நான் வெங்காயம், கோவா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இனிமேல் நாங்கள் கறி வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுவோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா கடுகும் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ கடுகு வெடித்த உடனே நாங்கள் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இனிமேல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ எங்களுக்கு வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதோடு நாங்கள் 1/4 டீஸ்பூன் தனி செத்தல் தூள் போட்டுக்கொள்ளலாம். ஸோ மிளகாய்த்தூள் உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். குழந்தைகளும் சாப்பிட்றபடியாக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதோட நான் வெட்டி வச்சுருக்க கோவாவையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதையுமே வந்து 1 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த கோவா வந்து கெதியாக வெந்துடும். இதோடு நாங்கள் உப்பு வந்து இந்த கறிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுவோம். ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கு நான் உப்பு போட்டு அவிச்சபடியாக நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனிமேல் நாங்கள் அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ கறி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அவ்வளோதான், கறி ரெடி. இனிமேல் நாங்கள் எடுத்து வச்சுருக்க இறைச்சி சரக்கு தூளையும் இதோடு வந்து சேர்த்துக்கொள்ளணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ 1/2 டீஸ்பூன் இறைச்சி சரக்கு தூள். ஸோ இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ எங்களுக்கு கறி தயாராகிட்டு, இனிமேல் கறியை ரெஸ்ட்டில் விட்டுட்டு இந்த மாவை நாங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாவை பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகளாக நாங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதை வந்து ஒரு 6 உருண்டைகளாக நான் வந்து உருட்டி எடுத்தேன் நான். ஸோ ஓரளவு சின்ன உருண்டை தான். ஸோ இதே மாதிரி மித்ததையும் நாங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இனிமேல் இதை நாங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாவை வந்து நாங்கள் பிரட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இனிமேல் சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையால் நாங்கள் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாவை. ஸோ ஆகலும் நாங்கள் பெருசாக உருட்டாமல் ஓரளவுக்கு சின்னனாவே உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ என்ன ஷேப்பில் இருந்தாலும் ஓகே, ஏன்னா நாங்கள் இதை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் இதுக்கு அளவாக நாங்கள் கறி இதில் வச்சுக்கொள்ளலாம். ஸோ இனிமேல் வந்து உள்நோக்கி நாங்கள் மடித்து கொள்ளுவோம். இனிமேல் சைடில் இருக்கிறத வந்து உள்ளே வந்து நாங்கள் சேர்த்து மடித்து விடலாம். ஸோ எங்களுக்கு இதை பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இதே போல் மற்றதையும் நாங்கள் வந்து இப்படி மடித்து எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து உருட்டி எடுத்துட்டேன். இனிமேல் இதை வந்து நாங்கள் ஒரு பேனில் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ இதில் வந்து 4 கிழங்கு ரொட்டி வைக்கிற மாதிரி எனக்கு இடம் இருந்தது. ஸோ 4 கிழங்கு ரொட்டியும் இதோட சேர்த்துக்கொண்டேன் நான். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் நாங்கள் வந்து விட்டுக்கொள்ளுவோம் இந்த கிழங்கு ரொட்டி வேகிற அளவுக்கு. கொஞ்சம் அடுப்பை வந்து நாங்கள் மிதமான தீயிலே வச்சுக்கொள்ளுவோம். கெதியாக வந்து எரிய பார்க்கும். ஸோ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கொள்ளுவோம்.
இதே மாதிரி 4 சைடும் நாங்கள் திருப்பி விட்டு கொள்ளலாம். ஸோ நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கிழங்கு ரொட்டி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கிழங்கு ரொட்டியெல்லாம் தயாராகிட்டு, ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த பேட்ச் நாங்கள் இந்த பேனில் போட்டுக்கொள்ளுவோம். ஸோ காய்ஸ், நீங்களுமே ஒரு தடவை எங்கள் ஸ்ரீலங்கன் கிழங்கு ரொட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.